ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டிசம்பருக்குள்ள நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் டியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தின கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அடுத்த ஹியரிங் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1ல சொல்லியிருக்காங்க. ஒன்னு செப்டம்பர் 1ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த ஹியரிங்க்கு மாத்தி வைக்கலாம். சோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு 1ல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் கையில டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வார சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் வந்து 30/8/2025 சனிக்கிழமை ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகுது. 3/9/2025 நைட் 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 4 நாள் வந்து லைவ்ல இருக்கும். இந்த 4 டேஸ்க்குள்ள இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், ஓவராலா 100 கொஸ்டின்ஸ். டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் கொடுத்திருப்போம். ஓகே, இந்த டெஸ்ட்டை உங்களோட மொபைல் போன்லயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ மொபைல் போன்ல அட்டென்ட் பண்றதுக்கு எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் லேப்டாப் ஆர் பிசில அட்டென்ட் பண்ண போறேன் மேம், நான் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா web.classplasapp.com இந்த வெப்சைட்டுக்குள்ள வரணும். உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் கோடு வந்து என்டர் பண்ணணும். அந்த இடத்துல BQJJன்னு என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. சோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க லேப்டாப் ஆர் பிசிக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மொபைல் போன், ஆண்ட்ராய்டு மொபைல் போன் அப்படின்னா டைரக்டா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிடலாம். அதே இது iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளாஸ் பிளஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே, உங்களோட iOS ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் பிளஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோட் இருக்க இடத்துல BQJJன்னு என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க iOSல லாகின் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் சரி, iOS வச்சிருந்தாலும் சரி, இல்ல லேப்டாப்ல அட்டென்ட் பண்ணாலும் சரி, பிசில அட்டென்ட் பண்ணாலும் சரி, எதுல நீங்க அட்டென்ட் பண்ணாலுமே நம்மளோட டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். சோ பிசி, மொபைல் போன் எதுல நீங்க லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, சோ இதுல கொஞ்சம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டி டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ளதான் உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த குரூப் டி டெஸ்ட் சீரிஸ் 2025 இருக்கு இல்லையா? சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்வியூ இருக்கும், அடுத்து கண்டென்ட் இருக்கும். ஓகே, சோ இந்த கண்டென்ட்டுக்குள்ள போங்க. கண்டென்ட்டுக்குள்ள போனதும் குரூப் டி மெகா லைவ் டெஸ்ட் இருக்கும். சோ இந்த போல்டரை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் குரூப் டி லைவ் டெஸ்ட் இங்கிலீஷ், குரூப் டி லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கும். ஓகேவா? சோ இங்க அட்டம் டெஸ்ட் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும். சோ கிளிக் பண்ணதும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். அடுத்து இங்க அட்டம் டெஸ்ட் இருக்கும். அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல வந்து ஓபன் ஆகும். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். தமிழ்ல அட்டன் பண்றீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓபன் ஆகும். இங்க சைட்ல டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து இந்த கொஸ்டினுக்கான டைமர். ஓகேவா? சோ இங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஓவராலா 1.5 மணி நேரத்துக்கான டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். இது எதுக்காக ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு இந்த டைமர். ஓகேவா? சோ இப்போ 26 செகண்ட்ஸ் 27 செகண்ட்ஸ் ஆகிருச்சு இந்த கொஸ்டின்ல. ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நான் வந்து இதுக்கு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நான் வந்து அடுத்து சூஸ் பண்ணணும். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் சப்மிட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா நான் சப்மிட் டெஸ்ட் கொடுத்தேன், அதுக்கு முன்னாடியே கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு, சப்மிட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். சோ நான் சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கேன், எத்தனை வந்து கரெக்டா அட்டன் பண்ணிருக்கேன், என்னோட அக்யூரசி என்னங்கிறது எல்லாமே டீடைலா வந்துரும். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்னோட ரேங்க் என்னங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து இதுல பாத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் இதோட சொல்யூஷன் பாக்குறதுக்கு இங்க வியூ சொல்யூஷன் இருக்கும். சோ இந்த வியூ சொல்யூஷன் கொடுத்தேன் அப்படின்னா நான் அட்டன் பண்ண கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத இதுல வந்து பாத்துக்கலாம். ஓகே, டீடைல்டா இங்க வந்து சொல்யூஷன் கொடுத்திருக்கோம். அதுல நீங்க 100 கொஸ்டினுக்குமான சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகே, டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய டீடைலான சொல்யூஷனையும் நீங்க டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, இது வந்து இங்கிலீஷ்ல அட்டன் பண்றவங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். சப்போஸ் தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா
சோ இங்க குரூப் டி லைவ் டெஸ்ட் தமிழ் இருக்கு இல்லையா, சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க அட்டம் டெஸ்ட் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஓபன் ஆகும். ஓகே, சோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். சோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஓகே, சோ இதுல வந்து ஓவராலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க சப்மிட் டெஸ்ட் இருக்கும். சோ சப்மிட் டெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சப்மிட் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ சொல்யூஷன் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சோ இந்த வியூ சொல்யூஷன் கொடுக்கும்போது நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். ஓகே, சோ இந்த வாரம் நடக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஆப்போட லிங்க், வெப்சைட்டோட லிங்க், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சாட்டர்டே எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, அன்னைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு கீழே எல்லா லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ண போறீங்க. என்டர் பண்ணது ஓடிபி வரும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்குள்ள வந்து அட்டன் பண்ணணும். அதே இது வெப்சைட்ல அட்டன் பண்றதுக்கு web.classplasapp.com குள்ள போனோம். அதுக்கான லிங்க்குமே பாத்தீங்கன்னா எல்லா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்போம். ஓகேவா, சோ கரெக்டா ஒரு மாசம் இல்லைன்னா 1.5 மாசம் தான் டைம் இருக்கு. குரூப் டிக்கு மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா 2 மாசம் டைம் இருக்கு. ஓகே, 2 மந்த்ஸ் டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா செப்டம்பர் 1ல வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா இல்ல அடுத்த ஹியரிங் மாத்தி வைப்பாங்களாங்கிறது தெரியல. ஆனா மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ள நாம வந்து எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் நீங்க மேக்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, ரீசனிங் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, ஜிகே படிக்கல அப்படின்னா ஜிகே எல்லாத்தையும் ரிவிஷன் எடுங்க, எல்லாத்தையுமே படிங்க. எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபுல் டெஸ்ட்ல மார்க் கம்மியாகுதுன்னா எந்த இடத்துல கம்மியாகுதோ, எந்த சாப்டர்ல கம்மியாகுதோ அதுக்கு மட்டும் வந்து சாப்டர் டெஸ்ட், அதுக்கு மட்டும் வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா, சோ இது போகையும் நான் நிறைய டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் மேம், இந்த லைவ் டெஸ்ட் மட்டும் போதாது, இன்னுமே நான் நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஸ்பெஷலான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். ஓவராலா இதுல இது வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எக்ஸாம் வர்றதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டெஸ்ட் கிட்ட இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். டெய்லியுமே டீம் வந்து டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல. எல்லா சாப்டர் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா, சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599. சோ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் இன்னைக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு குரூப் டியோட டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. எம்டிஎஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட், இல்ல என்டிபிசி டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, சோ இந்த லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா 3/9/2025 இந்த 4 நாள் மட்டும் தான் ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ அதுக்குள்ளே நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிருங்க. டெஸ்ட் அட்டன் பண்றதை விட அதை அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் எந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கோம், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறது தெரியும். ஓகேவா, சோ கரெக்டா ப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுக்கறதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க இருந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல போய் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டே அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வச்சே நிறைய டெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம், இத்தனை டெஸ்ட் தான் எடுங்கன்னு கிடையாது, 10 தான் எடுக்கணும், 20 தான் எடுக்கணும்னு கிடையாது. இருக்கிற டைம்ல எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் எடுங்க. அதை அனலைஸ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்லைன்ல டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரியல் எக்ஸாம்ல உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இங்க இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் எந்த லெவல்ல இருக்கோங்கிறது தெரியாது. படிச்சு முடிச்ச பிறகு ஃபுல்லா உட்காந்து டெஸ்ட் எடுத்தாதான் இந்தந்த ஏரியா வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இந்த ஏரியால நான் வீக்கா இருக்கேன், இதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ல நான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டைமை நான் கம்மி பண்ணணும், நான் 1 நிமிஷம் இந்த கொஸ்டினுக்கு டைம் எடுத்திருக்க கூடாது, 30 செகண்ட்ஸ்ல இதை போட்டிருக்கணும், இந்த கொஸ்டினை நான் சுத்தி சுத்தி ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், சோ இதை வந்து நான் ஷார்ட் கட்ல அட்டன் பண்ணணும். இப்படிங்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இருக்கிற டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. நான் இன்னுமே குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கல மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட் சிலபஸை முடிச்சிருங்க. சோ விநாயகர் சதுர்த்திக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எந்த கோர்ஸ்ல
ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்டர்டேவே உங்களுக்கு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வீக்லி பிளான், தனித்தனி பேட்சஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC டெஸ்ட் CBT 1 டெஸ்டும் கவர் ஆகும், CBT 2 டெஸ்டும் கவர் ஆகும். இதோட ஃபீஸ் வந்து 399. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். குரூப் டி படிக்கிறேன் மேடம், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து படிச்சு முடிச்சிட்டேன், சோ சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 699. அடுத்து கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸோட ஃபீஸ் வந்து 399. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ். ஓகே, சோ இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 699. குரூப் டி ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். MTS ஓட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். அதுக்குள்ளே கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CA மெசேஜ் பண்ணுங்க. எல்லாமே எனக்கு வேணும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல அடுத்த NTPCக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பர் 2025 இல்லைன்னா ஜனவரி 2026ல குரூப் டிக்கான அடுத்த நோட்டிபிகேஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம கன்ஃபார்மா வரும். ஓகே, 100% அக்டோபர்ல NTPCக்கான நோட்டிபிகேஷன் நாம எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் ஆர் ஜனவரி 2026ல பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 இல்லைன்னா ஜனவரி 2026ல குரூப் டிக்கான இன்னொரு நோட்டிபிகேஷனும் 100% உறுதியா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சிடலாம். இப்போ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பத்தி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இப்ப செப்டம்பர் 1 ஹியரிங் சொல்லியிருக்காங்க. மேபி செப்டம்பர் 1லயும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். இல்ல கொஞ்சம் ஸ்பீடா பண்றாங்கன்னா செப்டம்பருக்குள்ள இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துரும். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வேலை என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்போ கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டிலே நான் உள்ள போகணுங்கிற ஸ்டூடெண்ட் ரிவிஷன் பண்ணுங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. இந்த டைம் குவாலிபிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படியே மாத்தினாலும் நெக்ஸ்ட் டைம் தான் குரூப் டிக்கு குவாலிபிகேஷன் மாறும். இந்த டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சிட்டு படிங்க. ஓகே, அது மாதிரி நீங்க CCA கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்கிறதுல 50% ஃபாலோ பண்ணா கூட குரூப் டி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லட்சுமி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை ஈவினிங் 6 o'clock டெஸ்ட் இருக்கு, ரெடியா இருங்க. ஓகே, அதே மாதிரி கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.